எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சிகப்பரிசியில் இட்லி அண்ட் தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு உளுந்து, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சிகப்பரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். ஸோ ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா இப்போ ஊறினதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நான் அதே மாதிரி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயமும் நான் தனியாக ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அவல் அப்புறம் அது கூடவே நம்ம ஊற வச்ச சிகப்பரிசி இது 2ஐயும் ஒட்டுக்கா போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதை இந்த உளுந்து பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கிளறிவிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். புளித்ததுக்கப்புறம் இட்லி இல்லை தோசை நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஊற்றி ஸ்டீம் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக சூப்பரான இட்லி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா இட்லி சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.